இத்தனை படைப்புகள் இருக்கு. நீங்க இத இவ்ளோ உள்வாங்கி அனுபவிக்கணும், ஆராயணும் அப்டின்னா, அப்போ உங்களுக்கு சத்தியமா நேரமே பத்தாதுன்னு நெனைக்கிறேன்ல? நான் சொல்றேனே, எனக்கு வந்து 24 மணி நேரம் பத்தலங்க. எனக்கு மினிமம் 40 மணி நேரம் தேவைப்படுது. இப்ப அப்படி தான் ஒர்க் பண்ணிக்கிருக்கேன். தூக்கத்த முடிஞ்ச வரைக்கும் நான் வந்து கரைச்சுக்கிட்டே இருக்கேன். அது வந்து 5 ஹவரா இருந்து 4 ஹவர் ஆகி, இப்ப கிட்டத்தட்ட 2 1/2 ஹவர் ஆயிருக்கு. ஒரு அது நாளைக்கு. ஆமா. அத இன்னும் 1 ஹவர் ஆக்கணும்னு பார்க்குறேன். அத வந்து அ ஐ அது அதுக்கு இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் ரொம்ப சொல்றேன். நான் வந்து யுத்தம் செய் படம் பண்ணுறதுக்காக வந்து அந்த மெயின் கேரக்டருக்கு வந்து அவர் வந்து அவரு மார்ச்சுவல்ல இருப்பாரு அவரு. அவர வந்து நான் வந்து அட்டாஸ்பி பண்றவரு. அவர போய் நான் வந்து ஒருத்தர் ரியல் லைஃப் அட்டாஸ்பி போய் பார்த்தேன். அவர பார்த்து ஒரு கொஸ்டினர் கேட்டேன். கொஸ்டினர் கேட்டனோனே, சரி எழுதி குடுங்கன்னு கேட்டேன். அப்ப கேட்டேன் வந்து, "சார் உங்க டைமிங் என்னன்னு?" கேட்டேன் முதல்ல. எனக்கு டைமிங்கே இல்லன்னாரு. "என்ன சார் டைமிங் இல்லன்னு?" அப்படின்னு. "ஆமா, எனக்கு வந்து வந்துக்கிட்டே இருக்கு. ஆக்சிடென்ட்ஸ் பாடி வந்துக்கிட்டே இருக்கு. நான் வந்து ரிப்போர்ட் எழுதணும். அது எப்படி இறந்துச்சு, என்ன சில டைம் பாடி இறந்து போன பாடி வருது, கொலை செய்யப்பட்ட பாடி வருது. எனக்கு வந்து நான் வந்து இங்க 2 பேர் தான் நாங்க இருக்கோம் சென்னையில. கிட்டத்தட்ட ஒரு ஒரு நாளைக்கு வந்து ஒரு 40, 50 பாடி வருது. நாங்க வந்து செக் பண்ணிட்டே இருக்கணும். நாங்க ஆட்டோப்சி பண்ணிட்டே இருக்கணும். நாங்க அந்த கூறு செஞ்சு எப்படி இறந்துச்சு, என்ன இறந்துச்சு, நாங்க வந்து கவர்மெண்ட்ட சொல்லிட்டே இருக்கணும். அதனால எனக்கு தூங்குற டைம் இல்ல. நான் கேட்டேன், "என்ன தூங்குற டைம் இல்லன்னு?" கேட்டேன். சில டைம் நான் ஒரு வாரத்துக்கு 4 ஹவர் தூங்குவேன் அப்படின்னாரு. எனக்கு ஷாக் ஆயிடுச்சு. நான் கேட்டேன், "எப்படி சார் நான் ஒரு வாரத்துக்கு 4 ஹவர் எப்படி தூங்குவீங்கன்னா?" அவர் சொல்றாரு வந்து, "நான் உட்காந்துக்கிட்டே ரெஸ்ட் எடுப்பேன். உட்காந்து அப்படியே அமைதியா இருந்தாவே ரெஸ்ட் ஆயிடும். நான் பாடிய வெட்டும்போது, கூறு போடும்போது எனக்கு பாடி ரெஸ்ட் வரும். என் மைண்ட வந்து நான் அப்படி பழகிட்டேன். எனக்கு இப்போ கிட்டத்தட்ட நான் இன்னும் 2, 3 வருஷத்துல ரிட்டயர் ஆயிருவேன்" அப்படின்னாரு. எனக்கு வந்து லைஃப்ல மிகப்பெரிய ஷாக்கு, மிகப்பெரிய போதனையும் அதான் சொல்லுவேன். ஸோ ஐ திங்க் இப்ப எங்க எங்க ஊர்லன்னு சொல்லுவாங்க, "சார் நீங்க தூங்கலன்னா" இப்ப நெறைய பேர் டாக்டர்ஸே நெறைய பேர் சொல்லுவாங்க, "நீங்க தூங்கலன்னா நீங்க போச்சு." ஆமா. எனக்கு உண்மதான். அது உண்மதான். நான் சொல்றத வந்து அப்படியே லிட்டரலா எடுத்துக்கக்கூடாது. ஆனாலும் எனக்கு தூக்கத்த இன்னும் ஐ தள்ளணும் திங்க் அப்படின்றது. பல கலைகள்ல பெரிய வல்லுனராக இருந்தவரு டா வின்சி. இல்லையா? ஆமா. அவர் வந்து ஜெனரலா பாலிஃபேசிக் ஸ்லீப் அப்படின்ற ஒரு விஷயத்த தான் பிராக்டிஸ் பண்ணதாகவும், நேரடியாக நீங்க 6 மணி நேரம், 7 மணி நேரம் தூங்குறத அவர் உடைச்சுட்டு, அங்கங்க ஒரு 1 மணி ஒரு நேரம், 1 1/2 சின்ன மணி நேரம். ரெஸ்ட் ஒரு 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 எப்படி சொல்றது? இங்க 1 மணி நேரம், அதுக்கப்புறம் ஒரு 4 மணி நேரம் முடிச்சுட்டு, இன்னொரு ஒரு 20 நிமிஷம், இது 20 வந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, இது வந்து நார்மலா எல்லாருக்குமே இத ஃபாலோ பண்ண தேவையில்ல. சில பேர் அத ஃபாலோ பண்ணிக்கலாம். மேபி நான் அப்படி தான் இருக்கிறேன். எனக்கு வந்து ஒரு 2 1/2 எனக்கு ஒரு 3 ஹவர்ஸ், 5 ஹவர்ஸ் தூங்கிட்டேன்னா எக்ஸ்ட்ரார்டினரி. 8 ஹவர்ஸ்லாம் தூங்கிட்டேன்னா நான் வந்து அடுத்த 1 வருஷத்துக்கு தூங்க அடுத்த வேணாம்னு 1 நெனைக்கிறேன். வருஷத்துக்கு தூங்குன மாரி, ஒரு வாரத்துக்கு தூங்குன மாரி ஆயிடும் ஆக்சுவலா வந்து. அதனால வந்து தூக்கம் வரும். அப்பயும் ஏதாவது படிச்சுக்கிட்டு இருப்பேன். தூக்கம் வரும், ஏதாவது கேட்டுக்கிட்டு இருப்பேன். தூக்கம் வரும், உட்காந்து பேசிக்கிட்டு இருப்பேன். எங்க அசிஸ்டன்ட்ஸ்லாம் சிரிப்பாங்க. நான் கீழ பேசிக்கிட்டே தூங்கிருவேன். பேசிக்கிட்டுலாம் தூங்கிட்டு அப்புறம், "ஏய் என்னடா?" அப்படின்னு அவங்க சிரிப்பாங்க. அதுக்கப்புறம் நான் திரும்பி ஆரம்பிப்பேன். ஸோ இது இது ஒரு பைத்திய நிலைமை தான். இது வந்து இது யாருக்கும் நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். சொல்றேன் ஆக்சுவலா. நீங்க ஐ மீன் நெறைய நம்ம டிராவல் அப்படின்னு பேசுறதுனால